அளிக்காது. நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது பிள்ளைகளா இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நண்பர்களா இருக்கட்டும், நம்மோடு கூட ஆராதிக்கிறவர்களா கூட இருக்கட்டும், உங்க வேல்யூ தெரியாத வரைக்கும் உங்களை மதிக்கவே மாட்டாங்க. யோசேப்புடைய வேல்யூ அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தெரியல. ஏன்? சகோதரர்களுக்கு தெரியல. சகோதரர்களுக்கு தெரியாததுனால தான் நடக்கிற சம்பவம். இவர் சோறு முட்டையை தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்த உடனே சகோதரர்கள் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவனை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழியில தூக்கி போடுறாங்க. ஆமென். அப்போ ரூபன் மட்டும் சொல்றாரு, எப்பா குழியிலலாம் வேணாம், குழியில மட்டும் தூக்கி போட்டுடலாம், கொல்ல வேணாம் அப்படின்றாரு. உடனே அந்த வழியை இஸ்மவேலர்கள் கடந்து போறாங்க. போன உடனே அதுல ரூபன் கொஞ்சம் வெளியே போன உடனே யூதா பார்க்கிறார். யூதா பார்த்து என்ன பண்றாருன்னா, இவரை இவங்களுக்கு வித்து போட்டுறலாம். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க. ஆமென். விற்று போட்டால் சாதாரணமான அனுபவமாக இருக்காதுங்க. அவங்க ஒரு அடிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ விற்று போட்ட யோசேப்பை அங்கே போய் சந்தையில் நிற்க வைக்கிறாங்க. ரொம்ப பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவனை விலை கொடுத்து அங்கே எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாங்கன்னு பயம் போடல. ஆனால் இவனை விலை கொடுத்து வாங்க வந்தவங்க கண்ணை பார்த்துருப்பாங்க, காதை தொட்டு பார்த்துருப்பாங்க, மூக்கை தொட்டிருப்பாங்க, வாயை தொட்டு பார்த்துருப்பாங்க. ஒவ்வொரு சரீரத்தையும் ஒவ்வொரு அவயங்களையும் தொட்டு பார்த்து அவனுக்கு ஒரு விலையை கொடுத்து போத்திப்பாருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இவனுடைய வேல்யூ மற்றவர்களுக்கு தெரியலங்க. எனக்கு அன்பானவர்களே, வஸ்திரம் இல்லாதவராய் வெறும் இன்னர் மட்டும் போட்டுக்கிட்டு அந்த மார்க்கெட்ல யோசேப் நின்று இருக்கும் போது அவனுடைய சூழலை பார்த்து பாருங்களேன். அவனுடைய கண்ணீருக்கு மதிப்பு அந்த சகோதரர்களுக்கு தெரியல. அண்ணா என்னை காப்பாத்துனா, என்னை விட்டுருண்ணா, நான் எப்படியாவது வீட்டுக்கு ஓடிடுறேன்னா அப்படின்னு 17 வயசு சிறுவன், ஒரு வாலிபன் தன்னுடைய சகோதரர்களிடத்தில் கதறும் போது கூட அந்த சகோதரர்களுக்கு யோசேப்புடைய வேல்யூ தெரியல. ஆமென். அல்லேலூயா. தெரியாததுனால தான் சகோதரர்கள் அவனுடைய சத்தத்தை காதல கூடயும் கேட்கல. இன்னைக்கு நான் சொல்றேங்க, உங்க சத்தம் நீங்க அழும்போது கூட மற்றவர்கள் உங்களை கவனிக்க மாட்டாங்க. நீங்க அழுது புலம்பி உங்க விஷயங்களை கொட்டும் போது கூட ஏதோ கேட்கலாங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்கிறார். அத்தனை விஷயத்தையும் யோசேப்புக்கு ஆண்டவர் நன்மையாகவே முடித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப புறக்கணிக்கப்படுறீங்கன்னா கர்த்தர் அதை நன்மையாகவே முடிய பண்ணுவார். எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுவீங்க, உங்க வார்த்தைக்கு வேல்யூவே இல்லை. நான் உங்கள்கிட்ட சொல்றேன் பிரதர் சிஸ்டர், நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சூழல்ல இந்த ஆராதனையில் வந்திருக்கிறீங்களா, கர்த்தர் அதையும் நன்மையாக முடிய பண்ண போகிறார். ஆமே. உங்க வீட்டுக்காரராக இருக்கலாம்,